மல்லி சீரியலில் அன்னபூரணியும் மல்லியும் இருந்துட்டு ரேணுகாவோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை வாங்குறதுக்காக போயிருக்காங்க. ரிப்போர்ட்டை வாங்கினதும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு, எப்படியாவது விஜயை வெளியே கொண்டு வந்துடலாம், இந்த ரிப்போர்ட் ரொம்ப நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. ஆனால் இந்த சைடில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரி இருந்துட்டு அவகிட்ட ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்குது, அதை ரஞ்சிதா படிச்சுட்டு இருக்காங்க. என்னென்னு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரேணுகா யாரும் கொலை பண்ணலை, ஆக்சிடெண்ட்டாக தான் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் இருக்குது. இதை படித்ததும் ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, அவகிட்ட இருக்கிற ரிப்போர்ட் நானாக ரெடி பண்ணது, அது ஃபேக்கு, இதுதான் உண்மையான ரிப்போர்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டிருந்த மனோகருக்கு ஒரே ஷாக்கு. உடனே மனோகர் அன்னபூர்ணிக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, உங்ககிட்ட இருக்கிற ரிப்போர்ட் போய் அதை ராஜேஸ்வரி தான் அனுப்பிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ராஜேஸ்வரிக்கும் அன்னபூர்ணிக்கும் மல்லிக்கும் ஒரே ஆச்சரியம், எப்படி ரிப்போர்ட் மாறுச்சு, எப்படி பண்ணியிருக்க முடியும், இந்த ரிப்போர்ட் வச்சு தானே நம்ம விஜயை வெளியே கொண்டு வரலான்ட்டு இருந்தோம், இப்போ இதுவே இல்லைன்னாப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆச்சரியமாகவும் பதட்டத்தோடையும் இருக்காங்க. மனோகர் இருந்துட்டு ஒரு பிளான் பண்ணுறாரு. இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு கால் பண்ணிவிட்டு சொல்கிறாங்க, இப்படி ராஜேஸ்வரி வீட்டுக்கு ரெய்டு வர சொல்லி. அப்படி ரெய்டு வந்தாங்கன்னா லெட்ரு ஒரு வேளை பார்த்தா விஜயை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும், போலீஸ் கண்ணில் அந்த லெட்ரு மெடிக்கல் ரிப்போர்ட் படணும் அப்படின்றதுக்காக அவர் ஒரு பிளான் போட்டு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரும் வீட்டுக்கு வராங்க, ராஜேஸ்வரியோட வீட்டுக்கு. அந்த இடத்துல லாக்கரில் இருக்கிற பணத்தை எல்லாம் பார்த்துட்டு கேட்டுட்ருக்காங்க. மெடிக்கல் ரிப்போர்ட் பெட்டுக்கு அடியில் இருக்குது, அதை மனோகர் கண்ணு காட்டுறாரு. ஆனால் போலீஸ் பார்க்குறதுக்கு முன்னாடியே ரஞ்சிதா இருந்துட்டு அதை பார்த்துட்டு உள்ளே தள்ளி விட்டுடுறாங்க. இப்படி அந்த போலீஸ் அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்ப்பாங்களா இல்லையான்னு தெரியல. பார்த்தா தான் விஜய் வெளியே கொண்டு வர முடியும், இல்லைன்னா மல்லியும் அன்னபூர்ணியும் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலை. இப்படி ஒரு பக்கம் இருக்கும்போது அரவிந்த் இருந்துட்டு ரஞ்சிதா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, அந்த கல்யாணத்தை நான் உனக்காக தான் நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்குள்ள லவ் ட்ராக் ஓடுதா இல்லை சும்மா அவங்க உண்மையை வரைய வைக்கிறதுக்காக அரவிந்த் அப்படி பேசிகிட்டு இருக்காரா என்னன்னு தெரியல. என்ன விஷயம்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.